என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவரை சந்தித்து தான் கட்சியிலிருந்து முறைப்படி வெளியேறுவதற்கு அவர் சொன்னார். நீங்கள் போக வேண்டாம், உங்களுக்கு கேபினெட்டில் துணை கேபினெட் மினிஸ்டர் தருகிறேன், தேசிய அளவிலே உங்களுக்கு நாங்கள் பதவிகளை தருகிறோம், அதே நேரம் தமிழக அளவிலும் கூட உங்களுக்கு மாநில தலைமை பொறுப்பு தரப்படும் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக இப்போது கிடைத்திருக்கிறது. என்னை எப்போது அழைத்தாலும் நான் எந்த ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் டெல்லியிலே போய் கேட்க வேண்டியிருக்கிறது. அது எனக்கு ஒரு அழுத்தமாக இருக்கிறது. 2 வருஷத்துக்குள்ள கட்சி ஆரம்பித்து 4 மாதத்திற்குள் 6 மாதத்திற்குள் வெற்றி பெற முடிஞ்ச விஜயால் பெற முடிகின்ற போது என்னால் ஏன் பெற முடியாது? நாளை நேயர்களே, இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான செய்திகள், தமிழகத்தினுடைய முன்னாள் பாரதிய ஜனதாவின் தலைவரும் தற்போதைய காரியதர்சியுமான அண்ணாமலை அக்கட்சியை விட்டு வெளியேறுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. தற்போது மணி 1:30 இந்திய நேரப்படி, இன்றைக்கு திங்கட்கிழமை, அவர் தற்போது இன்று அல்லது நாளை டெல்லிக்கு செல்கிறார். டெல்லியில் சென்று நிதின் நபீன் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவரை சந்தித்து தான் கட்சியிலிருந்து முறைப்படி வெளியேறுவதற்கு அவர் சொல்ல போகிறார். நான் முறைப்படி வெளியே போகிறேன், என்னை அனுமதியுங்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் அவர் ஒப்படைத்து விட்டு வெளியேறப் போகிறார் என்கின்ற செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதே சமயம் இறுதி வாய்ப்பாக பாரதிய ஜனதா அவரை தடுக்கும், நீங்கள் போக வேண்டாம், உங்களுக்கு கேபினெட்டில் துணை கேபினெட் மினிஸ்டர் தருகிறேன், தேசிய அளவிலே உங்களுக்கு நாங்கள் பதவிகளை தருகிறோம், அதே நேரம் தமிழக அளவிலும் கூட உங்களுக்கு மாநில தலைமை பொறுப்பு தரப்படும் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக இப்போது கிடைத்திருக்கிறது. ஆனால் இதுவரை கொடுக்கப்படாத நிலையில் அண்ணாமலை எல்லாவற்றையும் பேசி முடிவெடுத்திருப்பதாகவும் அவருடைய வெல்விஷர்ஸிலிருந்து நமக்கு நேற்று கிடைத்த தகவல் பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, NDTV போன்ற ஆங்கில நாளிதழ்களும் அதிமுக்கியமான தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளும் இன்று காலை 10 மணியிலிருந்து இதுவரை அச்செய்திகளை திருப்பி உறுதி செய்யப்பட்டிருக்கிறதும் நாம் பார்க்க முடிகின்றது. அண்ணாமலை வெளிவருவதற்கான காரணம் என ரொம்ப முக்கியமான சோர்ஸ்ட்டை நாம் பேசணும். அவர் தொடர்ந்து அண்ணாமலையோடு பயணிக்கக்கூடியவர். அவருடைய கருத்து வெளியாகி இருப்பது ஆதாரபூர்வமாக நாம் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், அண்ணாமலை ஆரம்ப கட்டத்தில் அக்கட்சியில் நல்ல வேலை பண்ணார். எண்மண் எண் மக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்போ அவர் ரொம்ப உதாசீனப்படுத்தப்படுவதாக அவர் எண்ணுகிறார். இரண்டாவது, அவருடைய எண்ணிக்கை மிக முக்கியமாக அவர் தனக்கு அந்த கட்சியில் இனி இருந்தாலும் 41 வயதை அடைந்திருக்கிற எனக்கு அந்த கட்சியில் இனி என்ன பெரிய எதிர்காலம் இருக்கும், அப்படி தான் அவருடைய நண்பர் நம்மள்கிட்ட சொன்னார், பேசுகிறார். 11% நான் அந்த கட்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தேன். இப்பொழுது அவர்கள் 2, 3, 4, அதாவது 3.4 கொண்டு கட்சியை பழைய குருடி கதவை திறன்னு கொண்டு நிறுத்திட்டாங்க. அவர் இந்த கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள், நான் எந்த தப்பும் செய்யலை, தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண் மக்கள் என்னுடைய பிரச்சாரங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நான் எல்லாமே பண்ணினேன். ஆனாலும் மூத்த தலைவர்கள் என் மீது அதிருப்தி, எனக்கு எதிராக வேலை பார்த்தார்கள் என்று அவர் சொல்லிக்கொள்வதும் நமக்கு தெரிகிறது.
குறிப்பாக அவர் சொல்வது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகன், நேனார் நாகேந்திரன், குருமூர்த்தி, அப்புறம் கேடி ராகவன், சிபி ராதாகிருஷ்ணன் வரைக்கும், நிர்மலா சீதாராமன் வரைக்கும் இவர் மீது ஒரு நல்ல எண்ணம் இல்லை என்பதுதான் அவருடைய ஒரு குறைபாடு. என்னை எப்போது அழைத்தாலும் நான் எந்த ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் டெல்லியிலே போய் கேட்க வேண்டியிருக்கிறது. அது எனக்கு ஒரு அழுத்தமாக இருக்கிறது. 2 வருஷத்துக்குள்ளே கட்சி ஆரம்பித்து 4 மாதத்திற்குள் 6 மாதத்திற்குள் வெற்றி பெற முடிஞ்ச விஜயால் பெற முடிகின்ற போது என்னால் ஏன் பெற முடியாது? நாளை எனக்கும் ஒரு வாய்ப்பு வரும். ஆகவே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா என்கின்ற இந்த பெரிய கடை வியாபாரம் இனி அது விற்பனை ஆகாது என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையிலான முன்னேற்ற கழகம், இப்படி எல்லா கழகங்களும் தமிழ் மண்ணினுடைய தமிழ் மக்களினுடைய ஒரு செயல்பாட்டில் பெரியார், அண்ணா, சமூக நீதி இப்படி இருக்கும்போது சனாதனம் அங்கே ஜனதா, சனாதனம், தர்மம், சமஸ்கிருதம், இப்படி ஹிந்தி, இது மாதிரி ஒரு அடையாளங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை என்பதை அவர் கொஞ்சம் காலதாமதமாக உணர்ந்திருப்பதாகவும் அவரை ஒட்டிய நமக்கு பலர் சொல்கிறார்கள். ஆகவே ஜனதா என்ற பெயரை கூட அண்ணாமலை வைக்கப் போவதில்லையாம். ஆங்கில நாளேடு சொல்கிறது அவர் 6 மாதத்திற்கு ஒரு அமைப்பை தான் தொடர்ந்து நடத்தப் போகிறார். 6 மாதத்திற்கு பின்பு தான் அது கழகமாக மாற்றப்படும் அல்லது ஒரு செயல்பாட்டு கட்சியாக உருவெடுக்கும் என்றும் அவர் முடிவெடுத்திருக்கிறார். இப்போது பேசக்கூடிய சில நபர்கள் சொல்கிறார்கள், மூத்த ஊடகவியலாளர்கள், நேற்றைக்கு கூட சென்னையிலே 40 நிமிடம் அவர்கள் பேசும்போது அதில் ஒரு கருத்து என்ன சொல்லப்பட்டது என்றால், அண்ணாமலையால் எதுவும் சாதிக்க முடியாது, தனிக்கட்சி ஆரம்பித்தால் அவர் 10ஓடு 11ஆகத்தான் இருப்பார், ஒரு 5% 6% தான் எடுக்க முடியும் என்ற மாதிரி ஒரு கருத்தை வைத்தார்கள். ஆனால் அது போக போகத்தான் நான் அதை உறுதி செய்ய முடியும். ஏனென்றால் அவர் மீது ஒரு ஹிந்துத்துவ அடையாளம் பட்டிருக்கிறது. மைனாரிட்டிகள் அவருக்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வி எழுகின்றது. காரணம், அவர் ஒரு ஹிந்துத்துவவாதி எப்போதும் கிடையாது என்பது உண்மைதான். தமிழ்நாட்டில் பிராமண தலைவர்கள் ஒரு ஹிந்துத்துவவாதியாக இருப்பார்கள். ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் அப்படி ஒரு கடும்போக்கான சொல்லாடல்களை இதுவரை பயன்படுத்தவில்லை. அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. தந்தை பெரியார் அவர்களை கூட தந்தை பெரியார் என்று தான் அவர் அழைத்திருக்கிறார். ஈவே ராமசாமி நாயக்கர் என்று அவர் ஒருபோதும் அழைத்ததாக நமக்கு செய்திகள் இல்லை. அதே போன்று அவருடைய தந்தை ஒரு எளிய பின்னணி கொண்ட குப்புசாமி கவுண்டர். எளிய பின்னணியிலே வந்ததால் அவருக்கு சமூக நீதிகள் குறித்து இயற்கையாக ஒரு உணர்வு உண்டு என்றும் அந்த நண்பர் சொல்கிறார். ஆகவே நீட்டுக்கு எதிராக அண்மையிலே அவர் கருத்து தெரிவித்திருந்தது மத்திய பாரதிய ஜனதாவின் நிலைக்கு எதிரான ஒரு கருத்து. மும்மொழி கொள்கை குறித்து அவர் எதிர்ப்பு தெரிவித்தது மத்திய பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்து. ஆக பாஜகவின் கொள்கையால் அவரால் இணைந்து பயணிக்க முடியவில்லை. இரண்டாவது, பாஜகவின் தலைவர்களின் அடாவடிகள் அவருக்கு பிடிக்கவில்லை. லோக்கல் தலைவர்கள் அவர் மீது கங்கணம் கட்டி கொண்டிருப்பது, தேசிய தலைவர்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் டெல்லிக்கு வாருங்கள், அனுமதி பெற்ற பின்புதான் அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணதாக இருந்தாலும் மத்திய பாரதிய ஜனதாவினுடைய அனுமதி இல்லாமல் அவரால் இயங்க முடியாது என்ற விஷயம் சுயாதீனமாக யாருக்கும் கட்டுப்படாத மனநிலை கொண்ட ஒரு 40 வயதுக்கு உள்பட்ட ஒரு இளைஞனுக்கு, இன்றைக்கு 41 வயது என்றாலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு அது ஒரு ஏற்புடையதாக இல்லை. சுயாதீனமாக முடிவெடுத்த ஒரு காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரியால் அமித்ஷா போன்றவர்கள், இங்கே குருமூர்த்தி போன்றவர்கள் சொல்கிற அந்த குடைச்சல்கள் அவருக்கு மனவலி ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் பாரதிய ஜனதாவின் மீது பலர் அவர் மீது இரகசியமாக பல குடைச்சல்களை கொடுத்ததாகவும், டெல்லிக்கு அவர் பற்றிய புகார்களை தொடர்ந்து அனுப்பி வந்ததும் அவரால் யூகிக்க முடிகின்றது என்றும் அந்த நண்பர் தன் கருத்தை தெரிவித்தார். கேடி ராகவன் போன்றவர்கள் செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டிய போது அண்ணாமலைக்கு அதற்கு பொறுப்பு இருக்கிறது என்றும், ரவிச்சந்திரன் என்ற ஒரு தம்பி தான் அந்த வீடியோவை
வெளியிட்டதாகவும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அண்ணாமலை மூத்த தலைவர்களை அதிகம் மதிப்பதில்லை, வார் ரூம் வைத்து கொண்டு எல்லோரையும் அவர் வாரி விடுகிறார் என்றும் கூட சொல்லப்பட்டது. அமர்நாத் ரெட்டி, அமர் பிரசாந்த் ரெட்டி போன்றவர்களெல்லாம் அவருடைய கைப்பாவையாக பார்க்கப்பட்ட நேரத்தில் தற்போது முழுமையாக அவர் தமிழக அமைப்பு, தமிழ்நாடு சேர்ந்த ஒரு அமைப்பை நிர்வகிக்கப் போகிறார் என்கின்ற தகவல் ஏறக்குறைய உருவாகிவிட்டது. அது எல்லா காணொளிகளிலும், எல்லா மீடியாக்களிலும், எல்லா பிரைம் டைம் சேட்டலைட் தொலைக்காட்சிகளின் செய்தியாகவே வந்திருக்கிறது. இது மாறினால் இது ஒரு அதிசயமாகத்தான் இருக்கும். அடுத்து அவருடைய முக்கியமானது, இந்த மூத்த தலைவர்கள், நான் சொன்ன இத்தனை தலைவர்களை தாண்டி மிக மோசமாக மிகப்பெரிய ஊழலை செய்தவராக தமிழ்நாட்டின் கல்யாணராமன் போன்றவர்கள், மத துவேஷியாக எல்லோராலும் அடையாளப்படுத்துகிற திரு கல்யாணராமன், இவர் மீது நொய்யல் ஆற்றங்கரையில் இவர் பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு டெல்லியிலே புகார் கொடுத்தது ஏற்கனவே தெரிந்தது. ஆகவே இப்படியெல்லாம் இவர் மீது கலங்கம் வைக்கின்ற போது, நான் வாழுகிற இந்த மண்ணில் ஒரு கவுண்டர் சமூகம், வெள்ளாள கவுண்டரை சார்ந்த நான் சமூக நீதிக்காக நான் போராடப் போகிறேன். என்னை போன்று என்னோட சற்று வயது கூடியதாக இருந்தாலும் இப்பொழுது தாவேகாவினுடைய வெற்றி அவரை கொஞ்சம் சிந்திக்க வைத்திருக்கிறது என்று தான் நாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. இவருடைய முடிவுக்கு காரணம் தாவேகாவினுடைய வெற்றி தான். தாவேகா இனம், மொழி, சாதிகளுக்கு அப்பாற்பட்டு இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து, தலித், தேவேந்திர குல வேளாளர்கள், பிராமணர்கள், இடைநிலை சாதிகள் என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்குமான ஒரு கட்சியாக உருவாகியதால் மக்களின் நன்மதிப்பை பெற்றது. மற்ற கட்சிகளும் கூட மதச்சார்பற்ற என்று தான் சொல்கிறார்கள். இன்று வரைக்கும் தாவேகா மதச்சார்பற்று தான். அவர்களுக்கு உண்மையிலேயே வெற்றி கிடைக்காத போதும் மதச்சார்பற்ற அணிகளை, காங்கிரஸ், திருமாவளவன், இடதுசாரிகள், இப்படித்தான் அவர்கள் IMUL என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஆதரவை பெற்றார்கள். ஆனால் இங்கே பாரதிய ஜனதா ஹிந்துத்துவா ஒரு ஹிந்து கட்சி என்பதை விட அவர்களுடைய நடவடிக்கை கடும் போக்குவாதம். வட இந்தியாவிலே அவர்கள் செய்கிற அந்த கடுமையான அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை என்பதை சற்று காலதாமதமாக அவர் உணர்ந்திருக்கிறார். ஆகவே முதலில் அவருக்கு ஒரு பின்னணி, தொழிலதிபர்களுடைய பின்னணி இருக்கிறது, ஒரு சாதிய பின்னணியும் அவருக்கு உண்டு. ஆனால் அதை அவர் எதிர்கொள்வது ஒரு கட்சியாக இருப்பார். ஆனால் அவர் பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் விஜய் போன்று வருவது சாத்தியம் இல்லை என்ற கருத்துக்கள் வைத்தாலும் பரவாயில்லை. நாம் கோவையிலே அந்த நொய்யல் மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரும் சக்தியாக மாறினால் பின்பு நாமே ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நிலைக்கு மாறிவிடலாம். அவர் மாறுவது மெயினான காரணம், டெல்லியினுடைய உத்தரவுகள் அவரை அதிகம் பாதித்திருக்கிறது. அப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள், இப்படி இயங்காதீர்கள், அப்படி இயங்காதீர்கள். ஆகவே அது ஒரு முக்கியமான காரணம். பாஜகவின் RSS முகம் அவர் மீது எடுக்கப்பட்ட கல்யாணராமன் போன்ற கடும் போக்குவதிகளால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இரண்டாவது, தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அவருக்கு ரொம்ப ஒரு பாடத்தை படித்து கொடுத்திருக்கிறது. இப்படித்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற உண்மையை அவருக்கு கொஞ்சம் காலதாமதமாக உணர்த்தி இருக்கிறது. இதுவரை காத்திருந்த அவருக்கு பெரிய பதவிகள் ஒன்றும் பாஜக கொடுக்கவில்லை. அவரை காரணமின்றி தான் எடுத்தார்கள். அவர் பெரிய தவறு செய்து அவரை பதவியிலிருந்து எடுக்கவில்லை. ஆனால் காரணமின்றி அவரை கட்சியை விட்டு தரையிறக்கம் செய்யப்பட்டதான். அவர் எதற்காக எங்களை தரையிறக்கம் செய்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பினார். அதுவும் அவருக்கு ஒரு மனவழி. ஆகவே கொஞ்சமாக இருந்தாலும், நாம் எளிய உணவாக இருந்தாலும் நாம் அதை மட்டும் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்குள் இருக்கலாம். பெரிய அளவிலே தேசிய அளவில் பதவி கொடுத்தாலும் எல்லாவற்றிற்கும் கேள்வி கேட்கக்கூடிய இந்த இயக்கம் நமக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். இன்று அல்லது நாளை அவர் டெல்லிக்கு புறப்பட போகிறார். நிதின் நபீனை சந்தித்து விடைபெறுவதாக அறிவிப்பு செய்ய போகிறார் என்ற தகவல்கள் இன்று கசிந்திருக்கிறது அல்லது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சுனாமி அலை போன்று அவர்கள் மடக்கி உடனடியாக கேபினெட் அந்தஸ்து அல்லாவிட்டாலும் துணை கேபினெட்டில் அல்லது தேசிய அளவிலே அவருக்கு ஒரு பெரிய உயர்ந்த கண்ணியத்தை கொடுத்து அவரை வெளியேறாமல் தடுக்கலாமோ என்ற கேள்விக்கும் நம்மிடத்தில் விடை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கும் வாய்ப்பு உண்டு தான்.
ஆனால் அதைவிட மிக அதிகமாக அவர் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து அறிவிப்பு செய்ய போவதாகத்தான் சொல்லப்படுகிறது. காரணம், இன்றைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 6வது மாதம் 1/6/2026. அதே போன்று நாளை செவ்வாய், புதன், வியாழக்கிழமை 4ஆம் தேதி 4/6/2026 என்று அவருக்கு பிறந்தநாள் விழா. அநேகமாக அது 41வது பிறந்தநாள் விழாவாக இருக்கும். அந்த பிறந்தநாளில் அவர் தமிழ் மக்களுக்கு தான் ஆரம்பிக்க போகிற கட்சி குறித்து தீர்க்கமான, அது கட்சி இல்லை என்று என்டிடிவி தெரிவிக்கிறது, அது ஒரு அமைப்பு என்று சொல்கிறார். தமிழ்நாட்டினுடைய என்டிடிவியினுடைய சிறப்பு நிருபர் இன்று காலை வெளியான அந்த செய்தியிலே அது ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த செய்திகள் ஏறக்குறைய பிரைம் சேனலில் வெளியானது அவர் மூலம்தான் கசிவிடப்பட்ட செய்தி அல்லாமல் இவர்கள் யூகித்து சொன்ன செய்தி அல்ல. அவர்தான் மக்களுக்கு இந்த செய்திகளை பிரபலமான ரிப்போர்ட்டர்களை அணுகி நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்கள் மீது நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்று கசி விடுகிறார். இது டெல்லிக்கு கசியும் என்று அவருக்கு தெரியும். இன்டெலிஜென்ஸும் அந்த செய்தியை பாஸ் செய்து விட்டுறார்கள். இப்பொழுது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வழக்கம் போலான நயினார் நாகேந்திரன், தமிழிசை அவர்கள், வானதி சீனிவாசன் அம்மையார், அதை போன்று மூத்த தலைவர்கள் அனைவரையும் வைத்து கட்சியை மீண்டும் அவர்கள் ஒருங்கிணைப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தான் இன்று அண்ணாமலையினுடைய முடிவு தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.